Hi students, today நம்ம வந்து 9th standard chapter 2 real numbers மெய் எண்கள் அதில் exercise 2.4ல இருக்க sums எல்லாம் தான் பார்க்க போகிறோம். Question number 1. Represent the following numbers on the number line அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். கீழ்காணும் எண்களை எண் கோட்டில் குறிக்கவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது 5.348ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. லைன் ட்ரா பண்ணிட்டு 1 to 10 வரைக்கும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். 1 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸில் 1 to 10 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் 5.348. ஸோ 5 பாயிண்ட்னு வந்துட்டாலே அது வந்து டெஃபினட்டாக 5க்கும் 6க்கும் இடையில தான் வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்டை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு 5.348. ஸோ 5.34னால் கண்டிப்பாக அதோட 5க்கும் 6க்கும் இடையில இருக்க வேல்யூஸை நம்ம வந்து நெக்ஸ்ட் லைனில் மென்ஷன் பண்ணணும். ஸோ 5, 6 பிட்வீன் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது? 5.1 இருக்குது, 5.2 இருக்குது, 5.3 இருக்குது, 4, 5, 5.5, 5.6 அப் டு 5.9 வரைக்கும் இருக்குது. ஸோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ 5.3 இப்போ எங்கே வருது? இந்த இடத்துல வருது. ஸோ 5.348ங்கிறது எதுக்கு இடையில வரக்கு? 5.3க்கும் 5.4க்கும் இடையில வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 5.3க்கும் 5.4க்கும் இடையில இருக்க நம்பர்ஸ் எழுதும். ஸோ 5.3க்கும் 5.4க்கு என்னென்ன இடையில என்னென்ன இருக்குது? 5.31, 5.32, 5.33, 5.34, 5.35, 5.36, 5.37, 5.38, 5.39. ஸோ இதுக்கு இடையில 5.34, 5.35 இது ரெண்டுக்கும் இடையில தான் இந்த நம்பர் வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4 5.334க்கும் 5.35க்கும் இடையில இருக்க நம்பர்ஸ் எழுதணும். ஸோ அதில் எழுதுறதுக்கு இடையில என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? 5.341, 5.342, 5.343, 5.344, 5.345, 5.346, 5.347, 5.348, 5.349 எதுக்கு இதுக்கிடையில் 5.35 இடையில இவ்வளோ இருக்குது. ஸோ இது நமக்கு எங்கே இருக்குது? 5.348ங்கிறது இந்த இடத்துல கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இதுதான். ஸோ 5.3 லைஸ் பிட்வீன் 5 and 6. நெக்ஸ்ட்டு 5.34 லைஸ் பிட்வீன் 5.3 and 5.4. 5.34 lies between 5.3 and 5.4. 5.348 lies between 5.34 and 5.35. புரிஞ்சுதுங்களா? இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 6.4 4க்கு மேலே டேஷ் கொடுத்துருக்காங்க. அப் டு 3 decimal places அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அப் டு 3 decimal placesனால் ஆஃப்டர் பாயிண்ட் 3 decimal நம்ம வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கணும். ஸோ எடுத்துட்டோம்னா 6.444ன்னு வரும். ஸோ இதுக்கு தான் நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ 6.44ன்னு இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக 6க்கும் 7க்கும் இடையில தான் ப்ளேஸ் ஆகும். ஸோ ஸ்டெப் 1 லைன் ட்ரா பண்ணுறோம். அதில் வந்து வேல்யூஸ் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த வேல்யூ எதுக்கு இடையில ப்ளேஸ் ஆகும்? 6க்கும் 7க்கும் இடையில. ஸோ 6.44 லைஸ் பிட்வீன் 6 and 7. நெக்ஸ்ட் 6 and 7க்கு இடையில என்ன வேல்யூஸ் இருக்குது? 6.1 இருக்குது, 2 இருக்குது, அப் டு 6.9 வரைக்கும் இருக்குது. ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ அதில் வந்து 6.4 எங்கே இருக்குது? 6.4க்கும் 6.5க்கு இடையில தான் இந்த வேல்யூஸ் வரைக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 6.4க்கும் 6.5க்கு இடையில எவ்வளோ லைன்ஸ் இருக்குது? 6.41, 6.42 அப் டு 6.49 அது வரைக்கும் இருக்குது. ஸோ 6.49னா 6.44, 6.45 இதுக்கு இடையில தான் இந்த வேல்யூஸ் வரைக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ 6.44, 6.45. நெக்ஸ்ட்டு 6.44க்கும் 6.45க்கும் இடையில என்னென்ன வேல்யூஸ் இருக்குது? 6.441, 6.442, 443, 6.444, 45 அப் டு 6.449 இதுதான் வந்து 6.44க்கும் 6.45க்கும் இடையில இருக்க வேல்யூஸு. ஸோ இதில் எங்கே வேல்யூ நமக்கு தேவையான வேல்யூ கிடைக்குது? 6.44 வந்து ஸ்டெப் 4ல் தான் கிடைக்கும். ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர்.
புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் சம் 4.73 up to 4 decimal places சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 7.3க்கு மேலே தான் பார் கொடுத்துருக்காங்க. ஸோ 7.3க்கு மேலே பார் கொடுத்துருந்தா 7ம் 3யும் ரிப்பீட் ஆகும்னு அர்த்தம். ஸோ 4 பிளேசஸுங்கும் போது 4.733 7373 இதுதான் அதுக்குரிய ஆன்சர். ஸோ இதுக்கு தான் நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெப் 1 ஆஸ் யூஷுவல் லைன் ட்ராப் பண்ணிவிட்டு அதில் வேல்யூஸ் மென்ஷன் பண்ணுறேன். 4.73 இருக்குது. ஸோ அது டெஃபினட்டாக 4க்கும் 5க்கும் இடையில தான் பிளேஸ் ஆகும். ஸோ அதை நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 4க்கு 5க்கு இடையில என்னென்ன வேல்யூ இருக்குது? 4.1 to 4.9. ஸோ அதை பண்ணிட்டேன். இதில் எங்கே பிளேஸ் ஆகும்? 4.7க்கும் 4.8க்கும் இடையில தான் பிளேஸ் ஆகும். பிகாஸ் 4.7 தான் இருக்குது. ஸோ 4.7க்கும் 4.8க்கும் இடையில தான் வரும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் 4.7க்கும் 4.8க்கு இடையில இருக்க வேல்யூஸை நான் மென்ஷன் பண்ணுறேன். 4.7 to 4.8க்கு இடையில என்னென்ன இருக்குது? 4.71 4.72 up to 4.79. ஸோ இதில் 4.73ங்கிறது எங்கே பிளேஸ் ஆகும்? இங்கே பிளேஸ் ஆகும். அது எதுக்கு இடையில வரும்? 4.73 4.74க்கு இடையில தான் இந்த ஹோல் வேல்யூ வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4.73யும் 4.74க்கும் இடையில என்னென்ன வேல்யூஸ் இருக்குது? 1.731 4.732 4.733 அப் டு 4.739 வரைக்கும் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் நம்மளுக்கு தேவையான 4.737 எங்கே பிளேஸ் ஆகுது? இங்கே பிளேஸ் ஆகுது. அது எதுக்கு இடையில வருதோ இந்த ஹோல் வேல்யூ 4.737க்கும் 4.738க்கும் தான் இடையில வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு இடையில என்னென்ன வரும்? 4.737க்கும் 4.738க்கும் இடையில 4.7371 4.7372 4.7373 அப் டு 4.7379 வரைக்கும் வரும். ஸோ அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு தேவையானது வந்து கிடச்சிருச்சா? 4.737 தானே நம்ம கண்டுபிடிக்கும். ஸோ நமக்கு தேவையானது கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் அதுக்குரிய சொல்யூஷன். புரிஞ்சுதுங்களா? இப்போ ரியல் நம்பர்ஸ் அதாவது மெய்யெண்கள்னு தமிழில் சொல்லுவோம். அதில் எக்ஸசைஸ் 2.4 இருக்க சம்ஸ் எல்லாம் ஓவர்வியூ பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு சம் அதுக்குரிய கொஸ்டின் இது, அதுக்கான ஆன்சர் இது தான். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது தான். நெக்ஸ்ட் தேர்டு கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. அதுக்கான சொல்யூஷன் இதுதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.